எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு உங்க கூட நாட்டின் முக்கியமான பிரச்சனை இப்போதைக்கு என்ன ஓடிட்டு இருக்கோ அதை பற்றி தான் உங்க கூட பேச போறேங்க. நம்ம நாட்டில் வந்து இப்போ கச்சா எண்ணெய், கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பரவலாக பேசிக்கிறோம். ஆனால் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் எல்லாமே இன்னும் நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குது. மற்ற நாடுகளையும் அணுகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கவர்மெண்ட் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஈரான் அமெரிக்கா போகிறதால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் அதை யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் ஹோட்டலுக்கெல்லாம் வந்து கேஸ் சப்ளை இப்போவே கொஞ்சம் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் நம்ம கேள்விப்படுறோம். அதுவும் வந்து சென்னையில் ஒரு பிரபல ஹோட்டல் அதிபர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்ததுல வந்து நாங்களாம் இப்போவே வந்து கட்டடுப்பு, விறகடுப்புக்கு கொஞ்சம் மாறிட்டோம். என்ன எங்களோட மெனுவெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறையும், இந்த நிலைமையை சமாளிக்கணும்னா வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல வந்து டீ கடைகள்லாம் வந்து மூடிட்டாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுனால தான் இந்த மாதிரியெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியில் வருதுங்க. கமர்ஷியல் சிலிண்டருக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே தட்டுப்பாடு இருக்கிறதா இப்போதைக்கு வெளியில் பேச்சு அடிபட்டு இருக்குங்க. இந்த சூழ்நிலை எல்லாமே மாறணும், மக்கள் இயல்பு நிலைக்கு வரணும். அதுவும் இந்த போர் நடக்கும் நாடுகளில் எல்லாருமே வந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கலாங்க. இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனசில் இருக்கிற எண்ணமும் அதுதாங்க. இருந்தாலும் கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மாற்று யோசனை நம்ம யோசித்து வச்சுக்கிறது நல்லது தான் இல்லைங்களா? கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாவே வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து விலை ஏறும். டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகுங்க? எல்லாமே விலை ஏறதான் செய்யும். நம்ம அதுக்காக வந்து ஓவராக வாங்கி ஸ்டாக் பண்ணவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏதாவது நமக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. நம்ம லாக்டவுன் பீரியடே கடந்து வந்துட்டோம். அதனால் வந்து எதுக்குமே மக்கள் வந்து பயப்படாமல் நம்ம அதை எதிர்கொள்கிறதுக்கு இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச என்ன முயற்சிகளோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நம்ம வீட்லேயே வந்து கேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ குறைச்சி யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். நம்ம நைட்டுக்கே வந்து டின்னர் தனியாக செய்கிறோம், தனியாக சட்னி அரைக்கிறோம் அப்படின்னா அது இல்லாமல் மத்தியானமே ஒரு குழம்பு சேர்த்து வச்சுட்டு நைட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்முடைய உணவு முறைகளையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதனால கேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணலாங்க. அப்புறம் இப்போல்லாம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து மைக்ரோ அவன் இருக்குது. மைக்ரோ அவன் இருக்கவங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இயற்கையான பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம மத்தியானம் மட்டும் லஞ்சு செஞ்சால் போதும். இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நம்முடைய உடலும் ஆரோக்கியப்படும். அதனால நம்ம வந்து காலையில் வந்து ஒரு ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம், ராகி கஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வெயில் காலம் கம்மங்கஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம தேர்ந்தெடுத்து உணவு முறையை வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கலாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேனே தவிர நம்ம வந்து கண்டிப்பாக யாருமே பட்டினி கிடக்க முடியாது. அதனால அது வந்து நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம ரசமெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வச்சா அது மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அதில் தப்பு கிடையாது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், பழகாதவங்களுக்கு. நான்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்தே இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேங்க. எனக்கு புதியுகம் டிவியில் ஈரோடு போனப்ப சமையல் சக்கரவர்த்தி பட்டமும் வாங்கி எனக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் வந்து அதை ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே வச்சுருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் உட்காகல. அதனால் நான் வந்து இப்போ வேறு இண்டக்ஷன் ஸ்டவ் மாற்றிட்டேன். ஏன்னா அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே பழகினதுனால என்னால் அதை விட்டுட்டு இருக்க முடியல. அதனால் நான் வந்து எப்பயுமே ஸ்பேர் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வச்சுருக்கேன். வெந்நீர் வைக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, பருப்பு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே நான் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏங்க நான் இப்போல்லாம் சாதம் வடிக்கிறேன், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதனால் வந்து கரண்ட் அதிகமாக வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் எல்லாம் வந்து சாதாரணமாக தான் வருதுங்க, அதிகமான அளவுல எல்லாம் வர்றதில்லை. இப்போ என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குமே வந்து இப்போ டிமாண்ட் ஆகி கடைகள்ல எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். கரூரில் ஸ்ரீ சரவணா கிச்சனர்ஸில் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமாம், நம்மக்கிட்ட இருந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கம்மா, எனக்கு நாளைக்கு வந்து ஒரு 10-15 அடுப்புக்குள்ளே தான் வருது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எல்லா பக்கமுமே கொஞ்சம் டிமாண்டாக தான் போயிட்டு இருக்குதுங்க. அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடைகளில் நீங்கள் அணுகி
ஒரு ஸ்டவ் வாங்கி வச்சுக்கலாம். அதனால தப்பு கிடையாது. நான் வந்து பயமுறுத்துறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து என்னைக்குமே யூஸா இருக்கும். அதனால நான் யோசனை பண்ணேன், சரி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத ஒரு வீடியோவா கொடுத்தா நிறைய பேருக்கு இந்த நேரத்துல யூஸா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா இண்டக்ஷன் ஸ்டவ்ல நான் செய்யறதையுமே வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. எங்கள் வீட்டில் நான் பிரீத்தி இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிரீத்தி இண்டக்ஷன் ஸ்டவ் கரூர் ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸில் வாங்கினது தாங்க. நான் வாங்கி இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம குக்கரும் யூஸ் பண்ணலாங்க. இந்த 2 குக்கரும் கருடா குக்கரு. நான் இப்போ கொஞ்சம் ரைஸ் வைக்கிறதுக்காக இந்த குட்டி குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் 2மே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இண்டக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அப்புறம் இண்டாலியம் குக்கர்லேயுமே கூட இந்த மாதிரி பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இதையுமே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். பாருங்கள், பாத்திரங்களுமே இந்த மாதிரி பாத்திரம் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம். ஸ்டீல் பாத்திரம் வைக்கலாம். நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்காக எடுத்திருக்க பாத்திரம் இது. எப்பயுமே ரைஸ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு இதில் தான் வடிப்பேன். அப்புறம் ப்ரெஸ்டீஜ் குக்கருங்க, ஸ்டீல் குக்கரு. இந்த குக்கருமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போது இண்டக்ஷன் ஸ்டவ்வோட சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இங்கேயும் ஆன் ஆஃப் பட்டனையும் ஆன் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இப்போ இது வந்து 4ல் இருக்குது. இப்போ வந்து தண்ணி காயுது. இப்போ சாதாரணமாக ரைஸ் வைக்கும்போது, இந்த மாதிரி சுடுதண்ணி வைக்கும்போது, பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி வந்து ஒரு 4 புள்ளியிலேயே வச்சுக்கலாங்க. நீ 1 நிமிஷம் கூட ஆகலை, சட்டுன்னு கொதிக்குது பாருங்கள். மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து 1 பாயிண்ட் வரைக்குமே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணாமல் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி சவுண்டு வரும். அதை வச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே இருக்க பட்டனை ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த பிளாக் மெட்டல் பாத்திரம் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி சூடு ஏறல. இந்த பாத்திரம் வந்து இந்த ஸ்டவ் ஏற்றுக்கல. அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். வந்து இதில் வச்சு செட் ஆகாதோ இந்த மாதிரி சவுண்டு வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி கைப்பிடி பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதில் சாதாரணமாகவே நம்ம ரைஸ் வைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா களைஞ்சிட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இண்டக்ஷன் ஸ்டவ்லையுமே வைக்கணும். ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரொம்ப குறைவான அளவெல்லாம் வைக்கும்போது பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப லோவுக்கு போயிடுறது நல்லதுங்க. இப்போ பாருங்கள், நான் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டிருக்கேங்க. கூடுமான வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பொங்கி வராமல் பார்த்துக்கணுங்க. அடிக்கடி பொங்கி போச்சுன்னா உள்ளே வந்து காயில் போயிடும் நமக்கு. நம்ம எப்பயும் போல் யூஸ்வலாக வைக்கிறோம் அப்படின்னா பெரிய குக்கரில் சாதாரணமாக 3 விசில் வச்சாலே போதுங்க ரைஸ்க்கு. இப்போ நம்ம மத்தியானம் வச்சு சாம்பாரெல்லாம் சூடு பண்ணுறதா இருந்தால் நம்ம வானலியிலலாம் ஊற்ற வேண்டியதே இல்லைங்க. இதே பாத்திரத்தில் வச்சு இப்படியே நம்ம சூடு பண்ணலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டீயும் போட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வரும்போது டீத்தூள் போட்டு நம்ம ஹேண்டில் பிடிச்சிட்டு இப்படி குலுக்கி விட்டோம்னா போதும். சாதாரணமாக நம்ம 1 நிமிஷம் கொதிக்க விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொதிக்க வச்சு பொங்காமல் இறக்கிக்கணும். அவ்வளோதான், டீ ரெடி. குக்கரில் வச்ச ரைஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. சாதாரணமாக கேஸில் வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அடியெல்லாம் பிடிக்காது. நம்ம 6-7 சவுண்டு விட்டோம் இல்லைங்களா, அடி பிடிச்சிருமோங்கிற பயமெல்லாம் வேண்டாம். பால் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் காய்ச்சுறேங்க. ஹை ஹீட்டுக்கு போக வேண்டாம், ஓரளவுக்கு மினிமத்தில் வச்சே நம்ம காய்ச்சிக்கலாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு சமயத்தில் போயிடும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நம்ம கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா லோடு தாங்காது, சர்க்யூட்டில் நமக்கு ப்ராப்ளம் வந்துடும். பாருங்க, 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பால் காஞ்சிருச்சு. நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா பொங்கிரும். அதனால் பக்கத்தில் இருந்தே ஆஃப் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து அதுக்கு செட் ஆகிற பாத்திரம் வச்சிங்கனாலுமே கரெக்டான பொசிஷனில் வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சவுண்டு வரும் பாருங்கள். கரெக்டாக சென்டர் பண்ணி வைக்கணும் சின்ன பாத்திரம்லாம் வைக்கும்போது. இப்போ பாருங்கள், ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீல் இட்லி பாத்திரம் வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இட்லியும் ஊற்றலாங்க. இந்த இட்லி பாத்திரம் தேவை அப்படின்னா நீங்கள் அன்னம் ஷாப் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அன்னம் ஷாப் நம்பர் இப்போ ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம கேஸில் ஊற்றுனா இட்லி எவ்வளோ நேரத்தில் வேகுமோ அதே டைம் தாங்க இண்டக்ஷன் ஸ்டவ்லையுமே எடுத்துக்கும். நல்லா மல்லிகைப்பூ இட்லி பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணது தாங்க.
சாதம் வடிக்கிறதுமே நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு தான் வடிக்கிறேங்க. ரொம்ப லோ பாயிண்டில் வச்சுருவேன். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குங்க. நம்ம மற்ற வேலைகளை பார்த்துட்டு வடிச்சு கொட்டினோம் அப்படின்னா நல்லா உதிரான சாதம் ரெடிங்க. சமயத்தில் ஏதாவது பொங்கிருச்சு அப்படின்னா நல்லா இறுக்கி புழிஞ்சு ஈர துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு ஒரு தடவை டக்குன்னு தொடச்சிட்டு ஃபேனை போட்டுருங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணி எப்படி சமையல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க. இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணாதவங்களுக்கு, இது வரைக்கும் பயன்படுத்துனது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம என்ன வச்சாலுமே வந்து நம்ம கேஸில் எப்படி கேர்ஃபுல்லாக இருப்போமோ அந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருந்து ஆஃப் பண்ணுறது நல்லதுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம வீட்டில் ஒரு ஸ்டவ் இருக்கிறது தப்பு கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே கொஞ்சம் சமைச்சிக்கிட்டு கேஸை வந்து நம்ம மிச்சம் பண்ணி வச்சுக்கலாம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்த போர் நடக்கும் சூழலில் இருக்கும் மக்களுக்காக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.